மாஸ்டர் இப்போ சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஊரில் உன்னோட மனநிலைமை எப்படி இருக்கு? ஏன் இப்படி மாறுது மனநிலைமைலாம்? இப்போ சிங்கப்பூர் எதுனாப்புல சிங்கப்பூரில் வந்து உனக்கு இந்த ஃபைன் வந்து கடுமையாக வச்சுருப்பாங்க. சட்டத்திட்டங்கள் ஃபைனுக்கு. ஆமாம், சட்டத்திட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கும். அதனால் ஃபைனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து எப்படின்னா அது என்ன ஜீப்ரா லைனா சீப்ரா கிராசிங். ஆமாம், ஜீப்ரா கிராசிங். ஆமாம். அந்த கோடு விட்டுருப்பாங்க. அந்த கோடு அதுக்கு நேராக கிராஸ் பண்ணுறது கரெக்டாக தான் கிராஸ் பண்ணுமா? அதில் மாறி அங்கிட்டு கிராஸ் பண்ணு இதெல்லாம் பண்ணுவாங்க. இவன் கண்ணில் தட்டுப்படாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது, பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கிட்டாச்சும் நின்று பிடிச்சிருவாங்க மாப்பிள்ள. அது கூட இருக்கு. அங்கே எப்படின்னா ஒரு சிஸ்டர் இருக்குது. யாருனாலும் பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு காசு கிடைக்கும். அந்த மாதிரி என்ன மாதிரி சொல்றிய? அதனால நம்ம வேலை வைக்க நம்மளாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எடுத்து போடலாமா? அது ஏதோ ஒரு ஆப் இருக்கு போல தெரியுது, அதில் போடுவாங்க. ஐயா அப்போ ரெடியால இருப்பாங்க. நம்ம அதனால தான் நீ அங்கே வந்து தப்பிக்க முடியாது. பக்கத்துல கூலி வச்சுருவாங்கல்ல. அதனால வந்து எப்படின்னா நானும் ஒருக்கு அப்படி தான் மாட்டிட்டேன். கடைக்கு பின்னாடி தான் நின்றுக்கிட்டு அந்த சேத்து போகிற அந்த இதுதான். இல்லை, இந்தியாவில் பிறதால அது வந்துடும் மாஸ்டர். நமக்கு அது வந்துடும். அது இயல்பாக உள்ளது தானே. ஆமாம். அது அப்புறம் வந்து சிகரெட் குடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான் அங்களா. சிங்கப்பூரில் நீ வந்து இப்போ நம்ம மாதிரி வேலைக்கார ஆளுக்கு ஒரு 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 இது ஒரு சிஸ்டம் இருக்குதாங்க. என்ன சிஸ்டம்? எப்படின்னா அங்கே சிகரெட்டோ இல்லை பீடியோ. பீடியுமா? ஆமாம், அதெல்லாம் அடிப்பாங்க. பீடியமா இருக்குங்க. இருக்கு. ஏன் சிகரெட் இருக்க அமர்த்தி வச்சு அடிப்பாங்க அங்கே. ஏன் என்னாச்சு? முதல்ல இருந்தப்பலையோ கட்டுவையா கட்டாதோ? ஏன் அம்புட்டு வேலையா? உள்ள வேலை வைப்பாங்க. சரட்டுன்னு வெளியில் போகிறது போன கையோட வந்துடுவாங்க உள்ளக்க. என்னென்னா அடிச்சுட்டு அமர்த்திட்டு வச்சுக்கிறது சோப்புக்குள்ள. அடுத்த ரவுண்டுக்கு போகிறது. 2 இழுப்பு தான். 2 இழுப்பு இழுத்துட்டு வந்துடுறது. இப்படி அங்கே இருக்குது. அவ்வளோ சிக்கனமா வாழணுமாங்க? சிக்கனமாக தான் வாழணும் அங்கே வந்து. ஏமாச்ச ஒரு பாக்கெட்டில் வாங்குறா அவங்களுக்குலாம் செலவழிக்கிறதுக்கு தாக்கு பிடிக்காது மாப்பிள்ள. அங்கே ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வெள்ளையெல்லாம் பிச்சிருவாங்க, பிச்சு வேலை. நீங்கள் எச்சு போய் மாட்டின்னு சொன்னீங்களே, அதுக்கு 300 வெள்ளி, $300. ஏமாச்சு உழைச்சி அப்படியே கொடுத்து வர மாதிரி இருக்குமோ சமயத்தில்? பேச முடியாது. அழகா டீசெண்டாக வந்து அழகாக வாங்கினோம்மா அந்த கார்டை வாங்குவாங்க, அழகா அடிப்பாங்க, ஒரு பில்லை கையில் தந்து தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடுவாங்க. தேங்க்யூவா? ஆமாம், சோழி முடியும். தேங்க்யூ சொல்லுவாங்க. தேங்க்யூ வேற சொல்லுவாங்க. ஐயோ, அவன் ரொம்ப கவனமாக இருக்க மாஸ்டர். அது அப்போ அந்த டிரைவிங் ஃபைனு அதுவும் வலுவாக விழுந்துடும். அந்த பார்க்கிங்கு பண்ணுற இடத்துல அதெல்லாம் அங்கே வந்து இந்த இதெல்லாம் நம்ம இங்கே மாதிரி இந்த கெஞ்சுறதுக்கு தான் வேலை இல்லாமல் வேலை இல்லை. சார்லாம் முடியாது. சார் கொஞ்சம் கெஞ்சி கெதறி தப்புன்னா தப்பு தான். அவ்வளோதான். சிங்கப்பூர்லாம் தெரியுமா தெரியாதான்னு கேட்பாங்க. தெரியும் சொன்னாலும் ஃபைன் தான், தெரியாதுன்னு சொன்னாலும் ஃபைன் தான். இது என்ன வாசம்? ஐயே, தெரிஞ்சலன்னா கூட ஃபைன் தான். தெரியும் எக்ஸ்கியூஸ் விட மாட்டாப்ல முதல் தடவை. இல்லை. ஐயோ, போகிற கற்றுக்கிட்டுல போகணும் எல்லாத்தையும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு நம்ம புளிச்சு காரியாக துப்புற பழக்கம் கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக அப்படின்ட்டு போயிடுவோம். ஆமாம். அதை அப்புறம் ரோடை கிராஸ் பண்ணுறது எங்கிட்ட நாங்கள் பாஞ்சிக்கிட்டு அங்கே அப்படி பாய முடியாது. அதுக்கு உள்ள இடத்துல தான் நம்ம பாயணும். ஆமாம், கரெக்டாக வச்சுருப்பாங்க. தம் அடிச்சுக்கிட்டே ரோட்டு வழியாக போகிறது அதுவும் இருக்கு. அது நம்ம இதில் நிறைய இருக்கு. அப்படியே போவாங்க. அங்கேயும் அப்படி போகலாம் அடிச்சுக்கிட்ட. அந்த போடுறது தான் கவனமாக போடணும். ஆமாம், அது போட்டு காலோடு மிதிப்போம் நம்ம. அந்த மாதிரி இங்கேயும் அது காலோடு மிதிக்கிற சிஸ்டமா அங்கே வந்து நினைச்சு வேண்டாம். அந்த கரெக்டாக அந்த டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, அங்கே கரெக்டாக போடணும். அதில் போய் போடணும். சிகரெட்டுக்கு அந்த உங்களுக்கு ஒரு பில்டிங் வச்சுக்க. இந்த பில்டிங்ல எல்லாம் ஒரு ஓரத்தில் சேப் கோடு போட்டிருக்கேன். ஆமாம், ஒரு சுற்றி போட்டிருக்கேன். ரெட் கோடு போட்டிருப்பாங்க. இப்படி கோட்டுக்கு வெளியில் நின்று தான் குடிக்கணும். அந்த கோட்டுக்கு உள்ளுக்கு வரக்கூடாது. என்னம்மா அதுக்குமா அப்படி? அங்கே இருக்கு ரெட் கலர் கோட்டுக்கு வெளியே தான் குடிக்கணுமோ? அந்த பில்டிங்கு வெளியில் போட்டிருப்பாங்க. வெளியில் போட்டிருப்பான் சுற்றி. அந்த கோட்டுக்கு வெளியில் நின்று தான் குடிக்கணும். ஐயா, கோட்டுக்கு உள்ளே போயிடக்கூடாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் தான். சட்டம் அங்கே உள்ள குடிமகன்களுக்கு உள்ள சிட்டிசனுக்கு அதே தான். இங்கே வேலைக்காரர்களுக்கு போகிற தொழிலாளிகளுக்கு அப்போ தெரியும். அது சரி. எல்லாத்துக்கும் அது ஒரே சட்டம் தான். அடிப்படை சண்டைகளுக்குலாம் எப்படி மாஸ்டர்? அப்போ வரவே மாட்டாங்க. வாயில வேணா அதெல்லாம் பேசிக்கலாம். எப்படி திட்டுறது கொள்றதெல்லாம் அதெல்லாம் திட்டிக்கலாம் வச்சுக்கிறேன். வாயினாலேயே பேசிக்கலாம். இந்த கை வைக்கிறதுல வந்து யார் கை வைக்கிறாங்கிறது அங்கே பிரச்சனை. மாசம் இப்போ கை வச்சுட்டான்னு வச்சுக்கலாம், திரும்ப அடிக்கும் அவன் வச்சான்னு சொல்லிட்டு. அப்போ அதில் அடிக்கிற மேலே கேஸ் பாங்க. ஐயா, அது வரைக்கும் ரொம்ப ஆபத்தில் மாசப்ப அப்படியே நிற்பாங்க. ஆனால் என்னட்டா உனக்கு வந்து சிங்கப்பூரை சுற்றி
கேமரா அதிகமாக இருக்கு மாப்பிள்ள. எல்லா ஆப்ஷனும் கேமரா. அந்த பொந்தெல்லாம் கேமரா இல்லாத இடத்த நீ பார்க்கவே முடியாது சிங்கப்பூரில். ஐயய்ய! அப்ப கஷ்டம் மாஸ்டர் இப்ப. சுற்றி கேமரா அதனால எங்கிட்டுமே ஓடவும் முடியாது, ஒடியவும் முடியாது. ஆனா வாய் சண்டை கொடுக்கலாம். வாய் சண்டை. என்ன வேணா பண்ண வாய்ச்சிக்கல. அது சரி. வாய் சண்டை போடலாம். அதுதான் வந்து போலீஸ் உடனடியாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி போயிடுவாங்க. வாய் சண்டைனா. வாய் சண்டை. கை வைக்காத கை வச்சா கோளாறாயிரும். அவங்க அதே மாதிரி வெப்பன்ஸ் தூக்கிடக்கூடாது. எந்த சூழ்நிலையே அதெல்லாம் நிறைய கண்காணிப்பாங்க. வெப்பன்ஸ் நம்ம இப்போ எதையோ கையில் ஒரு சமையல் மாஸ்டர் நம்ம வெட்டத்தான் செய்வோம். நம்ம அதுக்குள்ளே தானே தெரியும். ஒரே பண்டாரி வேலையும் இதுக்குள்ளே அப்படியே கிச்சனுக்குள்ளே தான் நமக்கு வேலை ஓடும். அந்த வெப்பன்ஸ் அப்போ தூக்கிடலாம்ல அக்கா சொல்லுவாங்க. அதை என்ன தூக்கிட்டு வேலைக்கு வெட்டத. அதனால அங்க சட்டம் தான் மாஸ்டர். இப்போ இந்த பார்க்லாம் எப்படி மாஸ்டர் அங்கே பார்க்கில் பார்த்தீங்கன்னா பார்க்லாம் இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணுற இடம் வரைக்கும் நிறைய இருக்கு. பார்க்கில் இப்படி பார்த்தீங்கன்னா உட்காந்தே தான் இருக்கணும், படுத்துடக்கூடாது. நம்ம இங்கே மாதிரி கொஞ்சம் சாய் இப்படி சாய்ந்துடக்கூடாது, வந்துடுவாங்க. சாயக்கூடாது, உட்காந்தே இருந்து பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் உட்காந்தே இருந்து பார்த்துக்கிறேன். ஏன் மாஸ்டர் ஒரு லிமிட்டாக தான் உட்கார முடியும். நமக்கு கொஞ்சம் குறுக்கு கடுக்குன்னு சொல்லி சாயலாம். சாயக்கூடாது. அந்த சாஞ்சி வையால் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது தேக்கான்னு சொல்லுவோம். அங்கே ஃபுல்லாக நம்ம ஆளுக்கு தான். தமிழில் பார்த்தியாக்கும் கூவலன்னு இருக்கு, நம்ம ஆளுக்கு தான் கும்பலாக இருப்பா. கிட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தியாக்க அங்கங்கே கூட்டம் சலன்னு இருக்கு அந்த ஏரியா. அந்த மாதிரி ஊர் மாதிரி தேக்கா அது ஓகேவா? இப்போ அங்கே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வயல் வச்சுக்கிடுவாங்க. அங்கிட்டு அங்கே படத்துக்கெல்லாம் பிறந்துக்கிட்டு வெளியில் ஒரு அந்த இது ஒன்று இருக்கீங்க, அந்த புல்லு கிரவுண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக உட்காந்துருப்பாங்க செட்டா. ஆனால் என்ன ஒன்றா அங்கே அந்த துபாயில் மாதிரிலாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி செய்ய முடியாது. துபாயில் எப்படின்னா மொத்தமாக ஒரு ரூமில் ஒரு 10 பேர் வச்சுக்கிடுவான். இதில் ஒரு 8 பேர்த்துக்குலாம் மொத்தமாக லீவ் வந்துடுறேன். அது சரி. அவன் ஒரு பிளான் பண்ணி அங்கங்கே சுற்றுறதுக்குள்ள இருக்குது. ஆனால் சிங்கப்பூர் அப்படி வராது. லீவே கிடைக்கிறது பெருசு. அதை சொல்லுங்க. எந்த சூழ்நிலை லீவ் பார்க்க முடியாது. அங்கே லீவ் பார்க்க முடியாது. லீவ் பார்க்கறது கஷ்டம் தான் சிங்கப்பூரில். ஆமாம், வேலை தான். வேலை மிஷின் மாதிரி இயங்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம். அதனால தான் சம்பளம் பெருசாக இப்போ டபுள் வேலை பார்த்தா சம்பாதிக்க சம்பளத்தை அங்கே ஒரு வேலை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சிங்கப்பூருக்கு யாரெல்லாம் போகக்கூடாதுண்டா, ட்ரிங்க்ஸ் அடிக்கிற ஆள், நான் குடிச்சு தான் ஆகுவேன் அந்த மாதிரி என்னால் முடியும். ஆமாம், கண்ட்ரோல் பண்ணி தான் போகக்கூடாது. ஆமாம், குறிப்பாக சிகரெட்டு பொழுதுக்கு அடிச்சு தான் செயின் ஸ்மோக்கர். நான் ஒரு நாளைக்கு 5 சிகரெட் குடிக்கிறாலும் போகக்கூடாது. பீடி குடித்தாலும் போகக்கூடாது. இந்த பழக்கம் இருக்கிற ஆளுக்கு போனால் செலவாய் போயிடும். செலவு தான், சம்பாதிக்கும் செலவு. அவ்வளோதான். வாங்குற சம்பளம் அப்படியே போயிடும். 10 காசு கட்ட முடியாது அப்புறம். ஆமாம், அதனால இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து போகக்கூடாது. போனால் இங்கேயே திருந்திட்டு ஹோமில் போய் அதுக்கப்புறம் போக 15 இங்கே போய் ஹோமில் தங்கி திருந்திட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். ஆமாம், இது முக்கியமான தகவல் மாதிரி சாதாரண இல்லை. ஏன்டே இல்லை, உனக்கு அங்கே வந்து நான் இருக்க போகும்போது சிகரெட்லாம் வந்து $13 $15 இருந்துச்சு. இப்போ எவ்வளோன்னு தெரியல. என்ன அப்போ சொல்கிறேன். அப்போ இப்போ 20 கிட்ட வந்து ஆச்சரியம் தெரியல. ஆமாம், 15 வீடு கேட்டு எவ்வளோ வச்சுட்டாங்க. வீடு கேட்டலாம் கேட்டு தெரியல. நம்ம கடையில் ஒருத்தன் வாங்கிட்டு வருவான், $5 வாங்க நினைக்கிறேன். 5 அவ்வளோ வரும். அது சரி, கேட்க மாட்டேன். நம்மளுக்கு அந்த இதுக்கு சம்பளம் தேவையில்லை. ஓகே, அதனால கேட்டுக்கிறது இல்லை. ஆமாம், இது அது சரி, அந்த அளவுக்கு ஒரு முடப்பு. அதனால தான் வீடியே விளாடுறாங்க அவங்க. வீடியும் அடிச்சுக்கிட்டு தெரியுவாங்க. அதையும் அமர்த்தி ஏமாஸ்டர். அப்போ இன்னொன்றுலாம் சொன்னீங்களே, இந்த ஃப்ளாட் வீட்டில் தங்கி இருந்தோம்னா குதிச்சிட மேலே நின்று குதிச்சிடக்கூடாது, விறுவிறுன்னு நடந்துடக்கூடாது. எங்கே அந்த மாடி வீட்டில் அங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் வீடு தானே. ஆமாம், வரிசைக்கு. ஆமாம், இப்போ நம்ம மேலே இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஆக கீழே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. ஆக கீழே இருக்காது. ஆமாம், இருக்காது. கீழே வந்து இதாக இருக்கும், பார்க்கிங் 5ஆம் மாடி 8ஆம் மாடி 10ஆம் மேலே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே போயிட்டு வச்சுக்கிடுவேன். இந்த துள்ளிக்கிட்டு போகிறது, டங்கு குதிக்கிறது, டங்குன்னு நடந்து போகிறது, சத்தமாக பாட்டை வைக்கிறது, இதுக்கு வேலை இல்லை. உடனே போலீஸ் வந்து கதவை தட்டேன். ஏன் மாஸ்டர் எப்படி தெரியும் எங்களுக்கு? சவுண்ட் கீழே உள்ளவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க. அது சரி, கீழே டங்கு சவுண்டு கேட்குதுன்னு வேலை சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டா கதவை ஒரு மாதிரியா இயங்கும்னாங்க. ஆமா சார், அதனால கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. இருக்கேன். ஒருவித பயம் உள்ளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கேன், எப்பவுமே இருக்கு. ஆனா ஜாலியாகவும் இருக்கு. ஜாலியாக இருக்கு. நான் இருந்தேன்னா நானும் ஜாலியாக தான் போச்சு. நம்ம அங்கிட்டு இங்கிட்டு அப்படி லைன்ல போய்கிட்டு வந்துக்கிட்டு தெரியும். அதனால ஒரு வேலை கடினமாக தான் இருக்கேன். டைம்லாம் தூக்கம் நம்பர் 1 தூக்கம் போயிடும். தூக்கம்? ஆமாம், சிங்கப்பூரில் போய் காலை வச்சுலாம் தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை மறந்துடும். கம்மியாக ரொம்ப தூக்கம் கம்மியாயிடும். ஏன்டா உனக்கு வந்து உன்னால் வந்து எப்படி நான் வேலை பார்க்காம இருக்க முடியாதா? அப்படியே அப்படி ஆயிரும். இல்லாமல் ஏன்டா உன்னை சுற்றி எல்லாருமே வேலை 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 போய்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த லீவ் எடுத்து நிச்சயமா ஒரு ரூம் போர் அடிச்சிடும் உனக்கு. அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஆயிரும்.
ஏமா டபுள் ஷிஃப்ட் மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குங்க டைம் ஹவர்ஸ் கண்டினியூவாக வேலை லீவு கிடைச்சாலும் எங்கே அவ்வளோவா ஒன்றும் போகிறதுக்கு அப்படி நம்ம ஆளுக்குன்னு போய் நம்ம அவங்க வாங்குற சம்பளத்துக்குலாம் போய் சுற்றி பார்த்துலாம் வரமாட்டாங்க. மிஞ்சி போனால் எங்கே போகிறது சுற்றி பார்க்க எங்கே போகிறது சரியான காசு ஆகி போயிடும்.